Hey, hi viewers. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்வீட்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக நாங்கள் எவ்ரி தீபாவளி ஸ்வீட்ஸ் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இதை பார்த்தோன்னே நீங்கள் கெஸ் பண்ணலாம், இது ஈஸியாக, இது குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் இஸ் ஒன் ஆஃப் த வெரி பாப்புலர் தீபாவளி ஸ்வீட். எப்படி நம்ம மாலடு ஓக்கார் எல்லாம் பண்ணுறோமோ குலாப் ஜாமுன்ங்கிறது எல்லாருமே பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸி பண்ணுறது. அதுக்குன்னு ஒரு சில ட்ரிக் இருக்குது. சில பேர் ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், இது டவ்வில் கிராக் இருக்கும் சில பேருக்கு. அந்த கிராக் இருக்கும்போது அந்த குலாப் ஜாமுன் பண்ணும்போது கிராக் ஆகிடும். ஸோ கிராக் இல்லாமல் எப்படி ஜாமுன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி அதை சாஃப்டாக பண்ணுறது, எப்படி ப்ராப்பராக ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ காமிக்க போகிறோம். ஸோ இது எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ். நம்ம எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கலாம், இல்லைனா ஆஷிர்வாத் நிறைய பிராண்டட்ல குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சுருக்காங்க. We can also do it at home. Maida. Most of the jamun mix is made of maida. So maida வச்சு நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் பண்ணலாம். But this is very easy and இதோட டெக்ஸ்சர் அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா வரும். அதனால நான் இப்போ யூஸ் பண்ணுறது எம்டிஆர் ஜாமுன் மிக்ஸ். ஸோ இதில் நம்ம 500 grams ஆஃப் ஜாமுன் மிக்ஸ் கிடைக்கும், இல்லைனா 250 grams ஆஃப் ஜாமுன் மிக்ஸும் இருக்குது. இப்போ நம்ம இதில் 250 grams close to jamun mix இப்போ பண்ண போகிறோம். This will give close to around 25 jamuns. 25 jamuns. 250 grams பவுடருக்கு close to 25 jamuns கொடுக்கும். ஆமாம், ஈஸியாக வரும். 25 அது நம்மளோட சைஸ் பொறுத்து இருக்குது. நம்ம ரொம்ப குட்டியாக சைஸ் பண்ணோம்னா மேலேயே 40 jamuns கூட வரும். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது இந்த கன்சிஸ்டன்சி, இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம சப்பாத்தியோட டவ் பண்ணி சாஃப்டாக அது பண்ணி வைக்கிறோமோ, ஸோ தட் சப்பாத்தி பண்ணும்போது கிராக் வராமல் இருக்கும்ல, அதே மாதிரி இதுலேயும் கிராக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுவோம். ஸோ லைட்டாக வாட்டர், இது மைதா மாவுங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ வாட்டர் தேவை கிடையாது. ஆட்டா மாற்றி ஒரு ஃபியூ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜாமுன் மிக்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை ஜாஸ்தி உங்களுக்கு வாட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஆட் இட் அட் அ லேட்டர் ஸ்டேஜ். பிகாஸ் நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி போட்டுறக்கூடாது. இதில் வாட்டர் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆட் பண்ணுறதுக்காக தனியாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான். ஓகே. ஸோ நீ எக்ஸ்பர்ட் இல்லையா குலாப் ஜாமுன்ல? எனக்கும் ஃபஸ்ட்டு தெரியாது எந்த சைஸில் பண்ணோம். நான் வந்து ஜாமுன் ஆக்சுவல் ஜாமுன் சைஸ் பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் டவோட ஜாமுன் சைஸும் குட்டி குட்டியாக பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் பெருசாக பண்ணிட்டு இருப்பேன். அது இன்னும் பெருசாகிடும். பிகாஸ் நம்ம அதை ஃப்ரை பண்ணும்போது அந்த ஜாமுனோட சைஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பண்ணவே தெரியாது. நான் ஒரு வாட்டி சூப்பர் ஃப்ளாப் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீயும் பண்ணலாங்க. ஆமாம், என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்சிஸ்டன்சி இவ்வளோ போதும். ஓகே, கொஞ்சம் அழகாக மேலே அதை எடுத்து இதுக்கு மேலே வாட்டர் விட வேண்டாம். யூ கேன் சி அ பேஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தியா. இதுக்கு மேலே வாட்டர் விட வேண்டாம். ஜஸ்ட் தட் நல்ல அந்த டவோ பிசைஞ்சிட்டு, ஸோ ஒரு சப்பாத்தி மாவு நம்ம வந்து ஒரு 15 minutes to 30 minutes அது மாதிரி ரொம்ப ரெஸ்ட் பண்ணாட்டாலும் ஜாமுனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ரெஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே பண்ணால் ட்ரை ஆகிடும். ஜாமுன் ட்ரை, மாவு ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இதுக்கு வேண்டியது டவ் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் சுகர் சிரப். சுகர் சிரப் வந்து வாட்டர் அண்ட் சுகர். ஓகே. அது இப்போ நம்ம எப்படி சுகர் சிரப் பண்ணுறோம்னு சொல்லி காமிக்கிறோம். சுகர் சிரப் ஹேஸ் டு பி ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆஃப் சுகர் அண்ட் ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டர். ஓகே. ஓகே. ஸோ இதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். இப்போ இதை செட் ஃபார் 10 minutes. இப்போ சுகர் சிரப் எப்படி பண்ணணும்னு சொல்லி. ஸோ நான் 2 glasses 2.5 glasses ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ அதே குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் 2.5 glass தண்ணி எடுக்க போகிறேன் இப்போ. கேரட் and then 2.5 glass sugar. ஓகே. தீபாவளினாலே ஸ்வீட்ஸ் தான், நிறைய ஸ்வீட்ஸ். பட் காரம் நம்ம மிக்சர் பண்ணுவோமே, நம்ம மிக்சர் பண்ணுவோம். கிராக்கர்ஸ்ல கை வச்சிட்டாங்க இல்லையா? we are not able to buy a lot of. ஆக்சுவலி நிறைய இடத்துல நம்ம போய் தேடணும்னா இப்போ இருக்கு. இப்போ எங்க ஏரியாவில் வந்து தனியாக ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே we get standard. பிகாஸ் எல்லாருமே ஸ்டாண்டர்ட் கிராக்கர்ஸாக ப்ரிஃபர் பண்ணுறாங்கிறதுனால ஸ்டாண்டர்ட் கிராக்கர்ஸ் இருக்குது.
தெரியல லாஸ்ட் டைம் ஐ சஃபர்ட் கியூலலாம் நின்று நான் ஆமா கியூல நிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா முதல்லலாம் இந்த பாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஒரு 1 வீக் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பண்றதுக்கு. இப்போ அப்படி கிடையாது. இட் ஜஸ்ட் 2 days பிஃபோர் தீபாவளி, 3 days பிஃபோர் தீபாவளி அப்படி பண்றதுனா பொல்யூஷன் it is affecting all the animals, birds, green crackers. இப்போ நிறைய வந்தாச்சு. இந்த டைமிங்ஸ் எல்லாம் வேற வச்சிருக்காங்க. இந்த டைம்க்குள்ள இந்த டைம்ல வைக்கணும், அந்த டைம்க்குள்ள அந்த டைம்ல வைக்கணும். பொல்யூஷன் ஐ அக்ரி, சர்டன் பொல்யூஷன் இருக்கு. பட் நம்மளோட கார் அண்ட் நம்மளோட ஃபியூவல் பொல்யூஷனோட ஜாஸ்தி அந்த 2 days in a year pollution is not that much. அதனால it is okay to as a part of celebration. I think we should do எல்லாமே பொல்யூஷன். the ஹோலி விளையாடும் போது the water is color, but that has also reduced a little compared to before. அது reduce ஆயிருக்கு. இப்போ ரொம்ப படுத்துறாங்க பொல்யூஷன் பட்டாசுன்னு சொல்றாங்க. அதுக்குன்னு ஒரு கேங் இருக்காங்க which says that you know we should not. பட் ஐபிஎல் எல்லாம் வின் பண்ணா நிறைய கிராக்கர்ஸ் இருக்கு. அம்மா ஏரியால வந்துட்டு டெய்லி முதல் நேற்றுக்கு 2 மணிக்கு நைட் 2 o'clock ராக்கெட் வெடிச்சான். ஸோ டிபெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் ஒரு 2-3 minutes ஆகும் இந்த சுகர் கன்சிஸ்டன்சி. இந்த சுகர் ஃபுல்லாக கரைஞ்சப்பறம் we will show you how the consistency is. ஓகே ஓகே, ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம். ரொம்ப திக்கு பாகு மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா பாகு மாதிரி ஆனால் இது எல்லாம் குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் ஒட்டின்றோம். இதில் இன்னொரு விஷயம்னா கார்டமம் பவுடர். கார்டமம் பவுடர்ங்கிறது குலாப் ஜாமுனுக்கு ஒரு மஸ்ட். பட் சில பேருக்கு அந்த கார்டமம் ஃப்ளேவர் பிடிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என் சனுக்கு அந்த கார்டமம் ஃப்ளேவர் பிடிக்காது, பிடிக்காது. இல்லைன்னா கார்டமம் ஃப்ளேவர் லைட்டாக போட்டால் யாருக்கு பிடிக்குமோ அவங்க லைட்டாக அந்த கார்டமம் பவுடர் டேஸ்ட் வரும். நல்ல ரொம்ப நல்லா இருக்கும். சிறப்பில் அந்த கார்டமம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா ஹோட்டல்ஸ்லையும் கார்டமம் பவுடர். ஆனால் நம்ம பசங்க ஹோட்டலுக்குலாம் போனால் மட்டும் எப்படி படுத்தாம அந்த குலாப் ஜாமுன் சாப்பிட்றாங்க. ஆமா, அது மேலே பிஸ்தாவோட பீசஸ் எல்லாம் கூட அந்த குலாப் ஜாமுன். இதே நம்ம வீட்டில் போட்டால் எனக்கு கேஷ்யூ நட் பிடிக்காது, எனக்கு பிஸ்தா பிடிக்காது, படுத்துவாங்க. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பவுலுக்குள்ள தான் நம்ம ஜாமுன் ஃப்ரை பண்ணி போட போகிறோம். இதில் ஒரு சின்ன டிப் என்னன்னா, சில சமயம் சுகரில் ஒரு லைட் ரெசிடுவ மாதிரி இருக்கும். அதனால ஐ ப்ரிஃபர் ஃபில்டரிங் த சுகர் வாட்டர். இப்போ நம்ம வெள்ளம் எல்லாம் பண்ணும்போது நம்ம வெள்ளை தண்ணி ஃபில்டர் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த வெள்ளத்துல நம்ம ஒரு சின்ன மண் இருக்கும் நினைப்போம். அது மாதிரி நமக்கு தெரியாது. நம்ம சுகரோட குவாலிட்டி ஆல்சோ பொறுத்து இருக்கு. பட் சேஃப்டிக்கு அந்த சுகர் வாட்டரை நம்ம சுகர்னா வரவே வராது ரெசிடியூ. சூப்பர். ஆஹா, சுகர் சிரப் ரெடி. ரைட். ஸோ நம்ம டவ் அப்படியே அதே இடத்துல ஒரு எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக வரணும். நம்ம ஒரு சின்ன கொஞ்சம் கையில் நெய் எடுத்துட்டு நம்ம அதை உருட்டினா அது கிராக் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த நெய்யை வச்சு உருட்டுறதுங்கிறது ஆஃப்டர் இட் ரெஸ்ட்ஸ் ஆர்? ஆமாம், ஆஃப்டர் இட் ரெஸ்ட். ஆஃப்டர் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ப்ரிப்பரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ நம்ம லைட்டாக நம்மளோட இல்லை நம்ம இப்படி தானே பண்ண போகிறோம். பண்ணும்போது நம்ம லைட்டாக ஒரு கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கிட்டா இட் வில் பி மோர் சாஃப்ட். சப்பாத்தி மாவு மாதிரி ஃபர்ஸ்டே எண்ணெயை போட்டு விட்டு வைக்க வேண்டாம். கரெக்ட், ஆமாம். ஸோ இது ரெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வில் புட் த ஆயில். ரொம்பலாம் ஆயில் தேவையில்லை. பட் அட்லீஸ்ட் நம்ம ஜாமுன் ஃபுல்லாக நமக்கு அது பொங்கலாம். கரெக்ட், அந்த ஆயில் நமக்கு தேவை. ஸோ இந்த பாட்டில் வந்துட்டு 1/2 liter ஆயில். 1/2 liter ஆயில். 1/2 liter ஆயில் போதும். இதுக்குள்ளே ஜாமுன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ நல்ல இந்த எண்ணெய் ஹாட் ஆகணும், நல்ல காயட்டும். காயும் போது உங்களுக்கு நான் அந்த ஜாமுன் எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லி காமிக்கிறேன். ஸோ டவ் கன்சிஸ்டன்சி கிராக் இல்லாமல் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு கீ எடுத்து போட்டு சைஸ் மேட்டர்ஸ். நமக்கு மீடியம் சைஸில் ஜாமுன் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சைஸில் தான் அதை உருட்டலாம். ஓகே, நமக்கு சைஸ் ஆஃப் த குலாப் ஜாமுன் மனசில் நினச்சிட்டு நம்ம இதை பெரிய சைஸ் எடுத்துட்டோம்னா அது இன்னும் ரொம்ப பெருசாகிடும். அதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி அண்ட் கிராக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோதான் சைஸ். நம்ம கடையில் இந்த மாதிரி சைஸ்ல ஃபுல்லா பண்ணி வச்சுட்டு பொரிச்சா போதுமா, ஆர் ட்ரை ஆயிடுமா? அந்த மாதிரி ஏதாவது ட்ரை ஆயிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், குவிக்கா அது இங்கே போட்டோன்னே அது நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம். என்ன காயணும் அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் செக் திஸ். பார்த்தீங்கன்னா தேர் ஷுட் நாட் பி எனி கிராக். ஓகே, கிராக் இல்லாமல் இருந்தால் ஏன்னா குலாப் ஜாமுன் பிரிஞ்சு வந்துடும். கிராக்கோட அதை நம்ம போட்டோம்னா கட் ஆகி சில சமயம் பார்க்கலாம் வீட்டில் நம்ம ஜாமுன் பண்ணும்போது ஒரு கட்டிங் இருக்கும். அந்த கட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் திஸ் ஹேஸ் டு பி. குலாப் ஜாமுன் பண்றது இஸ் நாட் லைக் a நார்மல் குக்கிங். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இது எக்ஸ்பர்டீஸ் மாதிரி தேவைப்படுது. கரெக்ட், அந்த எக்ஸ்பர்டீஸ் இன்னைக்கு எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ
ஸோ நான் வந்து 2 பாமோட நடுவில் இப்படி பண்ணுவேன். வேற என்னெல்லாம் எக்ஸ்பர்டீஸ்? ஐ திங்க் யூ டூ ஆசம் ஆலு பராத்தா, கரெக்ட்? ஆலு பராட்டா பண்ணுவேன், கோபி பராட்டா பண்ணுவேன், அனியன் பராட்டா. ஐ லவ் இட். அனியன் பராட்டா இஸ் வெரி டேஸ்டி. அந்த வீடியோலாம் நாங்கள் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அந்த வீடியோவில் நான் போடலாம். பட் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தோன்னா பாக்கி எல்லாமே போட்டுடலாம். ஸோ அனியன் வந்து ஜஸ்ட் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அதை கட் பண்ணணும் தின் ஸ்லைசஸில். அதுக்கப்புறம் ஆலு இஸ் பாயில்டு, குக் பண்ணணும். தென் கோபி பரோட்டா அதே மாதிரி தான். கோபி பரோட்டா டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது கோபி பரோட்டா பண்ணுறதுக்கு. அது கிரேட் பண்ணுவாங்க, நானும் அதை அப்படியே கிரேட் பண்ணுவேன். அது கிரேட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக ஆக்கிடுவேன். அதை நம்ம மசாலாலாம் போட்டு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு அது பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போது வெரி ஃபியூ ஜாமுன் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு. எண்ணெய் காஞ்சாச்சு. லெட்ஸ் புட் தட். இது எப்படி தெரியும் உங்களுக்கு இந்த ஜாமுன் உள்ள குக் ஆயிடுச்சான்னு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு மேலே இட் வில் ஸ்டார்ட் பாப்பிங் அப். ஓகே, வெந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாமுன் மேலே இட் வில் ஸ்டார்ட் பாப்பிங் அப். அது சிம்ல போடுறதுனால தாக்கும் நம்ம வந்துட்டு கருகாமையும் இருந்து உள்ள வேகவும் செய்யும். இல்லை சிம்ல போடலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சிம்ல நல்ல வேகம் கிடையாது. நல்ல வேகம். எனக்கு கண்டிப்பாக பார்த்தாக்கணும், கலரும் சேஞ்ச் ஆகாம உள்ள வெந்து. கரெக்ட். Can you see? Wow. ஸோ இந்த அளவுக்கு வேகணும். டக்குன்னு ஆயிடுறது இல்லையா? டக்குன்னு ஆயிடும். பிகாஸ் நம்ம என்ன காஞ்சதுனால உள்ளே வெந்திருக்கும் நல்ல. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ப்ரௌன் இருக்குல்ல, இந்த லைட் ப்ரௌன் எடுக்கக்கூடாது. ஓ அப்படியா? ரொம்ப லைட்டாக இருந்தால் உள்ள வெந்திருக்காது. ஓ, நல்ல டார்க் கலர். இந்த கலர் அட்லீஸ்ட் இந்த கலர் ரொம்ப டார்க்காக இருந்தால் கருவிடக்கூடாது. இந்த கலருக்கு வரணும். You see, there's no இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாமுன் பாருங்க, there's no crack. ஓகே, இது நம்ம வாட்டருக்குள்ள போடும்போது நம்ம கிராக் இல்லாம இருக்கும். ஒருவேளை கிராக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது வாட்டர்ல போடும்போது கிராக் ஆயிடும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை எடுத்துட்டு சுகர் சிரப்புக்குள்ளே போடுறோம். சுகர் சிரப்புக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 30 minutes அது வந்து ஊறினா தான் அது. ஸோ அந்த சுகர் சிரப் வந்து வார்மாவே இருக்கலாமா? கொஞ்சம் ஆற வேண்டாம், எடுத்தோன்னே போட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் ரெஸ்ட் ஆஃப் த ஜாமுன் இந்த மாதிரி ஊட்டி வச்சுருக்கோம். ஸோ நவ் வி வில் புட் திஸ். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆக்சுவலி ஆல் த 20 குலாப் ஜாமுன்ஸ் இதுக்குள்ளே போட்டு எடுக்கலாம். இல்லை 5 இல்லை 10 கூட போட்டு எடுக்கலாம். The specialty is it will not stick to each other. That is very important. It should not stick to each other. So சில சமயம் நம்ம வந்து வேற ஏதாவது சவுத் இந்தியன் பஷ்ல பண்ணும்போது it will get stick to each other. 2 வடை போட்டாலும் 2 வடையும் ஒட்டிடும். ஆமா எல்லாமே பண்ணதான் வரும். பிராக்டிஸ் தான். நம்ம once in a year தீபாவளி ஸ்வீட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அது எப்படி வரும்? Practice makes man perfect சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இதெல்லாம் பண்ணதான் வரும். இப்போ எனக்கு அடுத்த வாட்டி உன் வீடியோ பார்த்து பண்ணும்போது அப்படியே பிச் பர்ஃபெக்டா வரணும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ், இட்ஸ் லுக்கிங் டெலிஷியஸ். நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயில் வந்து கிளியர் ஆகிட்டு வரும். தெரியுதா? இந்த லைட் இந்த ப்ரௌன் மேலே தெரியுதா அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் இட்ஸ் டன். ஓகே, tell me one thing, இது சுகர் சிரப்ல போடாம இது சாப்பிட்டா how is the taste? இதுல by default சுகரே கிடையாது. இதுல ஜீரோ சுகர். So without sugar, இது வெறும் இதை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா மாவு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மாவை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிற மாதிரி மாவு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த நோ சுகர். அதுல எல்லாமே இதுல இந்த சுகர் சிரப்ல போட்டு அதை ஊற வைக்கிறதுனால தான் அது நல்லா வரும். ஆல்ரெடி 5 ஊறின்னு இருக்கு. ஆமா, இந்த ஃபர்ஸ்ட் 5 எனக்கு தான். ஸோ
ஸோ இது ரெண்டு விஷயம் தான். ஒன்று சைஸ், தி அதர் ஒன் இஸ் வித்தவுட் கிராக்ஸ். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக அது கிராக் இல்லாமல் வரணும். ஸோ இப்போ பை சான்ஸ் 1 or 2 crack ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா will it affect the other gulab jamuns? No, it will not affect the other gulab jamun. It will not affect the taste also. லுக் மட்டும்தான். நீங்க அப்படியே நாங்க கிராக்காக அப்படியே கூட நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே. ஸோ பட் அந்த தண்ணிக்குள்ள அந்த அந்த இது போயிடும் இல்லையா? பட் கிராக் ரொம்ப ரொம்ப பிஞ்சு வந்துடக்கூடாது. பிஞ்சு வந்துடக்கூடாது. அதனாலதான் நம்ம அது மெயினாக நம்ம மாவு பெசைறோம் பார்த்தீங்களா, டவ் கன்சிஸ்டன்சி அதுலேயும் இருக்கு. அதை நம்ம ரொம்ப தண்ணி ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி அந்த தண்ணியாக இருக்கிற மாய்ச்சரை வந்து நம்ம ஆயில்குள்ளே போட்டால் அது எப்படி இருக்கும். ஓகே, ஐ கெட் இட். ஓகே, இது ஃபுல்லாக போட்டுட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 20 minutes ஊற வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாவ் வாவ் வாவ். ஸோ இது பண்ணியாச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் நம்ம இதுக்குள்ளே சிரப்புக்குள்ளே போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த சிரப்பில் போட்டுடுறோம். இது வந்து இது எடுத்தோன்னே இது ஆறணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதுல இருந்து போட்டு லைட்டாக ஆயில் ஃபில்டர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இதை பார்த்தா அப்படி ஒன்றும் எண்ணெய் குடிக்கிற மாதிரி தெரியல. எண்ணெய் குடிக்காது பிகாஸ் ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடும். ஓகே, இதை இமீடியட்டாகவே போட்டுடலாம். ஆஹா, வாவ். ஸோ நல்லா உள்ள அது மிதங்கட்டும் போயிடும். கொஞ்ச நேரம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிடும். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். பட் ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ ஹவு இட் லுக்ஸ். இட் லுக்ஸ் கிரேட். அட்லீஸ்ட் ஒரு 30 minutes இதை சுகர் சிரப்பில் இருக்கணும். சுகர் சிரப்போட சேர்த்து அதை சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறோம். அண்ட் தென் இஃப் யூ கட் இட், இட் ஹேஸ் டு பி ரியலி ஸ்மூத். பர்ஃபெக்ட். இந்த குலாப் ஜாமுனை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு. தீபாவளி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்து குலாப் ஜாமுன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.